ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் முத்துப்பு சர்வா முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தோன்னா நமக்கு இந்த இது போயிட்டுருக்கு. ஸோ பாண்டிச்சேரி எலெக்ஷன் போய்ட்டு இந்த பாண்டிச்சேரி எலெக்ஷன் கிட்டத்தட்ட 31 சீட்டு. இந்த யார் ஜெயிப்பாங்க நமக்கு சரியாக தெரியல. பலமுனை போட்டி, திமுக கூட்டணி, அதுக்கப்புறம் பாஜக ஒரு கூட்டணி. ஸோ இதில் என்னென்னா திமுக காங்கிரஸும் சில நட்பு முறையில் நிற்கிறாங்க. ஸோ அதை ஒரு பக்கம் புரியாத மாதிரி இருக்குது. சீட்டு கொடுக்கனால அவங்க தனியாக சுயேட்சையாக நிற்கிறனால ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ பாண்டிச்சேரி தேர்தலுக்கு பிறகு யாருக்கு வாய்ப்புனா, இப்போ என்டிஏவும் வராங்க, இப்போ அவங்க காங்கிரஸும் வராங்க. ஏன்னா மாறி மாறி வந்தால் கூட ஒரு தொங்கு சட்டசபை வேண்டாம்னா ஏன்னா இங்கே சுயேட்சைகளை அதிகளவு ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பாண்டிச்சேரி தேர்தல் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கணிக்க முடியாத ஒரு இதுவாக தான் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி தேர்தல் முடிவு போட்டு கிட்டத்தட்ட இதுவரை 78% ஓட்டு டேலி 65 ஓட்டு ஜாலியாக இருக்குன்றாங்க. ஸோ இந்த இதில் நம்ம தாவேக்கா வர உள்ளே போனதுனால ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வர பேச்சு. ரங்கசாமி அவர்களை பார்த்தோன்னா பாண்டிச்சேரி முதலமைச்சரோட துணைநிலை ஆளுநர்கிட்ட பவர் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பசங்களோட இன்னும் என்னென்ன விதத்தில் இது பண்ண முடியுமோ அந்த விதத்தை இது பண்ணாங்க. எதிர்கட்சி அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் மீறி ரங்கசாமியோட கவர்மெண்ட் மறுபடியும் வருமா வராதா அந்த கேள்விக்கு 23 தான் நம்ம விடை கிடைக்கும். இன்றைக்கி ஓட்டு ஸோ 23 மே 4 தான் நம்ம விடை கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் ஓட்டிங்கு. ஸோ பாண்டிச்சேரி யார் வெற்றி பெற போகிறான்றது 6 மணிக்கு மேலே ஒரு கருத்து கணிப்பு சொல்லுவாங்களாம். அதுதான் நமக்கு இறுதி கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு பிறகான கருத்து கணிப்பு. ஸோ யாருன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். ஓகேவா?